இப்ப எதிர்ல அந்த கார்டு குடுத்த நபர் வந்து கார்ல வெயிட் பண்ணிட்டுருக்காரு. அவரு பேரு டோன். அவரு தான் நம்ம படத்தோட ஹீரோ மாதிரி. நம்ம ஹீரோன்னே சொல்லிக்கலாம். ஹீரோயின் அவங்க கூட போயிடுறாங்க. வேற எங்கேயும் கிடையாது. நம்ம பாலோட கிச்சனுக்கு தான் வராங்க. அது அந்த நாட்டிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு பில்டிங்ல ஒரு டாப் ஃப்ளோர்ல இருக்கு. அது ரொம்ப ஆச்சரியமா அந்த பில்டிங்லாம் பார்த்துக்கிட்டு உள்ள வராங்க. ஆக்சுவலா இது வந்து ஒரு இன்டர்வியூ மாதிரி. அதுக்கு ஆல்ரெடி இன்னொருத்தனும் வந்திருக்கான். ஸோ அவன் அவனோட பெருமை, படிச்ச எல்லாத்தையுமே வந்து செஃப் பால்ட்ட சொல்லிட்டுருக்கான். செஃப் பால் உன்கிட்ட இதெல்லாம் கேட்டனா? அப்படின்னு சொல்லி ஒரு மொறச்சு சொல்லுவாரு. ஆளு சைலண்ட் ஆயிடுறான். அதுக்கப்புறம் செஃப் பால் ஃப்ரைட் ரைஸ் செய்ய சொல்றாரு. இவன் ரொம்ப பிரீமியமா, ஹை கிளாஸா வந்து செஞ்சுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் எப்பயும் போல அவங்க ரெஸ்டாரண்ட்ல சமைக்கிற மாதிரியே இருக்கிறத எடுத்து வச்சுட்டு நெருப்புலாம் அதிகமா வச்சு சமைக்கிறாங்க. 2 பேரும் சமைச்சு முடிச்சுட்டு அவங்க பால்ட்ட வைக்கிறாங்க. நம்ம செஃப் பால் வந்து ஜஸ்ட் ஸ்மெல் பண்ணி மட்டும் தான் பார்க்குறாரு. பார்த்துட்டு அவன தொரத்தி விட்டுறாரு. அவன எப்படி என்ன தொரத்தி விடுவீங்க? நான் தான் நல்லா சமைப்பேன். நான் எங்கெல்லாம் படிச்சிருக்கேன் தெரியுமா? அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கான். பால் வந்து அரைஞ்சிடுறாரு. அரைஞ்சு அப்படியே தொரத்தி விட்டுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின்ட்ட வந்து கேட்குறாங்க, "ஏன் நீ வந்து ஹங்கர்ல ஜாயின் பண்ண நினைக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, "ஐ வாண்ட் டூ பி ஸ்பெஷல். நான் ஒரு பெர்சனா மாறணும்." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. பால் வந்து நீங்க பக்கத்துல வந்து மோந்து பார்த்துட்டு, "உன் மேல நாத்தம் அடிக்குது. போய் குளிச்சுட்டு வாங்கிற மாரி சொல்லி அவரு செலக்ட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் போய் குளிச்சுட்டு அந்த அ ஹங்கரோட யூனிஃபார்ம்லாம் போட்டு கிச்சன்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அடுத்த நாள் செஃப் பாலுக்கு ஒரு பெரிய ஜெனரலோட பிரைவேட் பார்ட்டியோட ஆர்டர் வருது. அந்த பிரைவேட் பார்ட்டிக்கு நெறைய பொலிட்டிஷியன்ஸ், பிசினஸ்மேன்ஸ்லாம் வராங்க. அவங்களுக்கு என்னென்ன டிஷ்லாம் சமைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு டிஷ் செய்ற ஒர்க் தராரு. அதுக்கு பீஃப நல்லா ஸ்லைஸா, தின்னா கட் பண்ணணும். அத கட் பண்ணி காமிக்கிறாரு. நம்ம ஹீரோயினையும் கட் பண்ண சொல்றாரு. நம்ம ஹீரோயின் தப்பு தப்பா கட் பண்றாங்க. நம்ம ஹீரோயினை அதுக்கே திட்டுறாரு. அதுக்கப்புறம் ஸ்லைஸா கட் பண்ண அந்த பீஃப எப்படி சமைக்கணுங்கிறத சொல்லி தராரு. ஒரு கரெக்ட்டான பக்குவத்துல கரெக்ட்டா சமைக்கணும்னு சொல்லி தராரு. நம்ம ஹீரோயின சமைக்க சொல்றாரு. நம்ம ஹீரோயின் ஒவ்வொரு டைம் சமைக்கிறாங்க. அது தீஞ்சு போயிடுது. இல்ல கரெக்ட்டா சமைக்க மாட்றாங்க. ஒவ்வொரு டைம் திரும்ப திரும்ப பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம பால் வந்து ஹீரோயின திட்டுறாரு. நம்ம ஹீரோயினும் சமைச்சிட்டே இருக்காங்க. 10, 20 டைம்ஸ் சொல்லியிருப்பாரு. அப்பயும் நம்ம ஹீரோயின் வந்து தப்பா தான் சமைச்சிருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் எடுத்து கீழ போட்டு பால் பயங்கரமா திட்டிறாரு. "நீ எவ்வளோ வேஸ்ட் பண்ணியிருக்க தெரியுமா? நீ ஒழுங்கா சமைச்சா சம, இல்லைன்னா கிளம்பி போயிடுங்கிற" மாரி பயங்கரமா திட்டிறாரு. "பால் நீ வந்து ஸ்பெஷலா இருக்க வேணாமா?" அது இதுன்னு சொல்லி திட்டிறாரு. நம்ம ஹீரோயின் அந்த இடத்திலேயே உடைஞ்சு அழுதுர்றாங்க. அதுக்கப்புறம் யூனிஃபார்ம்லாம் மாத்திட்டு திரும்ப கிளம்பி போயிடலாம்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. போயிட்டு லிஃப்ட்ல போய் வெயிட் பண்றாங்க லிஃப்ட்டுக்காக. அங்க போயிட்டு நம்ம ஹீரோயின் என்ன யோசிச்சாங்கன்னு தெரியல. திரும்ப கிச்சனுக்கு வராங்க. திரும்ப கிச்சனுக்கு வந்து திரும்ப திரும்ப அத குக் பண்ணி பார்க்குறாங்க. எல்லா டைமும் தப்பா ஆகிடுது. ஸோ அந்த கிச்சன்ல வேலை பார்த்தவங்க எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. நைட் ஆயிடுது. அப்போ நம்ம ஹீரோயின் திரும்ப திரும்ப ஒர்க் பார்க்குறாங்க. அதையே பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோயினோட கையில எல்லாத்துலயுமே இந்த எண்ணெய் கப்பா எண்ணெய் நெருப்புலாம் பட்டு ரொம்ப காயமாயிடுறாங்க. அடுத்த நாள் காலையாகுது. காலைல ஹீரோயின் படுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கிச்சன்ல வேலை பார்க்குற எல்லாரும் வந்துட்டாங்க. பால் வந்துடுறாரு. நம்ம ஹீரோயினுக்கு அழகா ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்காங்க. அத எடுத்து பாலுக்கு முன்னாடி கரெக்ட்டா அது அவரு எதிர்பார்த்த அதே பக்குவத்துல சமைச்சு காமிக்கிறாங்க. பால சாப்பிட்டு பார்த்துட்டு ஓகே சொல்லிர்றாரு. நம்ம ஹீரோயின் சந்தோஷப்படுறாங்க. அடுத்தது